ஸ்கேன் எடுத்துருக்கீங்களா? எடுக்கல. 3D ஸ்கேன் எடுக்கல டாக்டர். நார்மலா முன்னாடி சி உங்களுக்கு வந்து கண்டிப்பா போன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ தி சைட் இஸ் டோட்டலி பெண்ட். இந்த சைட்ல போன் வந்து ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு செப்டோபிளாஸ்டி ஒன்று தேவை. செப்டோபிளாஸ்டி பண்ணா உள்ள இருக்கிற ப்ரீதிங் சரியாகும். அப்புறம் இந்த ஷேப்பும் கோடி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு ரைனோபிளாஸ்டி தேவை. ஸோ ரெண்டுமே சேர்த்துல பண்ணிக்கலாம். ஒரு 10 to 11 days ஆகும். டோட்டல் காஸ்டிங் நம்ம டீம் சொல்லுவாங்க. எப்போ வேணும் டிசைட் பண்ணிட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி இல்லை, அதனால ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. பிகாஸ் ப்ராப்ளம் உள்ள நல்லா இருக்கு. ஸோ ஒரு லீவை பார்த்து அதை நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் தான் மூச்சு நல்லா விட முடியும். ஃபுல்லாக கிளிக் பண்ணிடலாம். 2 சைடு நார்மலாக வரும். சரி முடிச்சுட்டு சரியா? ஓகே. கரெக்ஷன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்க. அது வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்? அது நார்மலாக போனை ஃப்ராக்சர் பண்ணி மிட் லைனில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரிப்ஸ் எடுக்கணும். ரிப்ஸும் எடுப்போம் உங்களுக்கு. கரெக்ட். அது எவ்வளோ ரிப்ஸ் வேணும் அதுக்கெல்லாம் நம்ம ஸ்கேன் எடுக்கணும். அதெல்லாம் ஸ்கேன் எடுத்தீங்களான்னு கேட்டீங்க போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கேன் எடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான், வேற எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா கண்டிப்பாக வர சண்டே இங்கே வர மாதிரி ஃபேமிலியோட வர சண்டே வர சண்டே மீன்ஸ் கம்மிங் சார். சரி ஓகே. நீங்கள் வந்துட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் உங்கள்கிட்ட வந்து பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்துக்கலாம் சார். இதுமாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ஸ்கேன் எடுத்துக்கலாம். நான் டீட்டெயில் மாதிரி போட்டு காமிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பெட்டர். ஃபுல் பிளாக்காக இருக்குது. நேசல் செப்டம். ஆமாம், இதுதான் நேசல் செப்டம். சென்டரில் இருக்குது. கொஞ்சம் இடத்துல அப்படியே வந்து பிளாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ நான் ஃபுல் இன்சைடு என்னடா வந்து? ஆமாம் இன்சைட் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணணும். ஓகே பண்ணால் கிளியர் ஆயிரும். ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஒரு ஷேப்பும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அது மூக்கு கூட கன்சர்ன் இல்லை, வேணா சரி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. டவுட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது கொஞ்சம் கோடி இருக்குது. அது ஏதாவது ட்ரிம் பண்ண முடியும்? அந்த மாதிரி பண்ணலாம். ட்ரிம் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் மேஜர் சர்ஜரி தான் ரெண்டுமே. அது இந்த பக்கம் இப்படி எலும்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு, அதுவும் ஏசிமெட்ரி இருக்குது லைட்டாக. இல்லை எனக்கு என்ன டவுட்னாங்க சார், அது வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணுவீங்க இல்லை ஏதாவது கட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது? ட்ரிம்மிங்கும் கட்டிங் ஒன்று தானே? இல்லை கட்னா டோட்டலாக கட் பண்ணி பீஸ் மாதிரி எடுப்போம். அப்படி இருக்க மாட்டோம், ட்ரிம் பண்ணுவோம், ஷேவ் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் சர்ஜரிஸ் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே. நான் நீங்கள் ஷேவ் பண்ணால் போதும். ஷேவ் பண்ணால் போதும். எனக்கு இந்த ஷேப் வந்து கொஞ்சம் அந்த நான் கொஞ்சம் ஏஐ எடிட்டர் கொஞ்சம் நம்ம இதில். ஸோ என்னோட ஃபேஸே நான் ஏஐ மூலிமா கொஞ்சம் இப்படிலாம் பண்ணணும்னா மேஜர் சர்ஜரி ஆயிரும். இல்லை இது ட்ரிம்மிங்கில் வரல. இந்த அளவுக்கு இல்லை டாக்டர். ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட எனக்கு அது அப்போ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தோன்னு. பட் அது வந்து உங்களுக்கு வேற இஷ்யூஸ் இருக்குது. மேல் ஜா வந்து உள்ளால இருக்குது. ஓகே. நிறைய இஷ்யூஸ் இருக்குது அது பண்ணுறதுக்கு. இந்த லோவர் ஜா மட்டும்னா பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுனா உங்களுக்கு 2 ஜாவும் பண்ணணும், பெரிய சர்ஜரி ஆயிரும், தேவையில்லை. ஓகே. இப்போ இது பண்ணும்போது நார்மலாக இந்த ஷேப் வந்துடும். ஷேப்பாக வரும், ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துரு. உள்ள பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? உள்ள ஸ்கேனில் தான் உள்ள இருக்குது. அதனால் என்ன இஷ்யூஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால இந்த மாதிரி வராதுன்னு சொல்கிறேன். ஓகே. இது ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? இங்கெல்லாம் அங்கே வராது. ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதான் சொல்கிறேன், அப்பர் ஜாலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் இது பண்ணுறப்போ இது ஃபுல்லாக காம்பேக்ட் ஆகி வந்துடும். வராது. அது எப்படி வரும்? நோஸ் தான் சரியாகும். ஓகே. அப்பர் ஜால் இருக்கிற சின்ன பிரச்சனை அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரி மேஜர் ப்ரொசீஜர் ஆயிரும். நோஸ் உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். அது ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் மேஜராக இருக்குது. அதையும் ஜா வந்து காஸ்மெட்டிக். இங்கே பார்த்து தெரியுதுல எவ்வளோ கிளியராக பெண்ட் இருக்குன்னு, அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த அளவு வராதுண்ணா, அது சொல்லுறது தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்ல. இப்போ இருக்கிறதுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அது அந்த மாதிரி வராது. நோஸ் கூட நான் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஆனால் ஜாலைன் வராது. வி ஷேப் மாதிரி அந்த இடத்துல அது பண்ணணும்னா பெரிய வேற பைஜா பண்ணணும், தேவையில்லை அதெல்லாம். ஓகே. நீங்கள் நோஸ் பண்ணிவிட்டு சர்க்கிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்வெல்லிங்கும் எல்லாம் இருக்குது. ஸ்வெல்லிங் மீன்ஸ் வீக்கம் இல்லை, ஸ்வெல்லிங் போனி சைடில் போனி வீக்கம் இருக்குது. இதெல்லாம் அது வேணால் நீங்கள் ஷேப் பண்ணால் அது ஒரு கொஞ்சம் பெட்டர் ஆகும். ப்ராப்ளம் இருக்குது தெரியுதா? சைனஸ் ஃபுல்லாக பிளாக்கு. இந்த பக்கம் ஹாஃப் பிளாக், இந்த சைட் ஃபுல் பிளாக். அது என்ன பண்ணணும்? சர்ஜரி பண்ணணும். அதுக்கு சேர்த்து அது சைனஸ் சர்ஜரி பண்ணணும். மார்கரெட், நம்ம ரைனோ பண்ணும்போது சைனஸ் அதுவும் பண்ணி செப்பரேட்டாக பண்ணணும். பண்ணி தரலாம் உங்களுக்கு வேணும்னா. அது எக்ஸ்ட்ரா சர்ஜரி பண்ணி தரலாம், எழுதி வச்சுறேன் நான். இப்போ அது சைனஸ் மீன்ஸ் பாலிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கரெக்ட். அது என்லார்ஜ் ஆயிருக்கு பாலிப்ஸ்.